நாம் எல்லாம் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை தேர்வு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா, சில தேர்வுகள் வாழ்க்கையையே மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு தேர்வை பற்றிய கதை தான் இது. சிறுகதை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்றைக்கு ஒரு நாள் வெயில் மண்டைய பிளக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நீளமான வெள்ளை தாடியோட 3 முதியவர்கள் சாலையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க சோர்வா இருந்தாங்க. ஆனா முகத்துல அமைதி இருந்தது. அவங்க ஒரு சின்ன வீட்டை பார்த்து கதவை தட்டினாங்க. கதவு திறந்த பெண்மணி, "நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு, "உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வீட்ல இருக்காங்களா?" அப்படின்னு அந்த 3 பேர்ல ஒருத்தர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணியும், "இப்போதைக்கு நானும் என் மாமியாரும் மட்டும்தான் இருக்கோம். என்னோட கணவரும் பிள்ளைங்களும் வெளியே போயிருக்காங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, கணவர் வேலைக்கு போயிருக்காரு" அப்படின்னு பதில் சொல்றாங்க. அவங்க எப்ப வருவாங்கன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு சாயந்தரம் தான் வருவாங்கன்னு அந்த பெண்மணி பதில் சொல்றாங்க. "உங்கள பார்த்தா களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? இல்ல தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா?" அப்படின்னு அந்த பெண்மணி அந்த முதியவர்கள் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், "உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வந்த பிறகுதான் நாங்க எதையாவது சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கிற மரத்து நிழல்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வயதானவங்கன்றதால அவங்க மேல பரிதாபப்பட்டு வருந்தி அழைத்தாலும் அவங்க வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. குழந்தைகள் பள்ளியில இருந்து வீடு திரும்புறாங்க. பிள்ளைகளோட அப்பாவும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க 3 பேரையும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு வருந்தி அழைக்கிறாரு. அப்பதான் அந்த 3 பேர்ல ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. "நாங்க 3 பேருமே ஒரே வீட்டுக்குள்ள வர முடியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க 3 பேர்ல ஒருத்தரை தான் தேர்வு செய்யணும்" அப்படின்னு சொன்னதும் அந்த குடும்பத்தினருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக வந்திருக்காங்க? அப்படின்னு புரியாம இருக்கும்போது முதல் முதியவர் பேச ஆரம்பிக்கிறாரு. "என்னோட பேர் அன்பு. உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிட்டீங்கன்னா எப்பவுமே அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. 2வது முதியவர், "என்னோட பேர் செல்வம். என்ன நீங்க உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா பணமும் வளமும் செழித்து இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. 3வது முதியவர், "என்னோட பேர் வெற்றி. என்னை அழைத்தா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுமே வரும், தோல்வியே வராது" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் குடும்பத்துல பெரிய விவாதம் நடக்குது. அந்த குடும்ப தலைவி, "நம்ம கிட்ட இல்லாதது பணம் தான். அதனால செல்வத்தை உள்ள கூப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "வெற்றி இருந்தா எல்லாமே கிடைக்கும். அத வச்சு பணம் சம்பாதிக்கலாம். அதனால வெற்றியை அழைக்கலாம்" அப்படின்னு கணவன் சொல்றாரு. ஆனா குழந்தைகளும் பாட்டியும் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. "நம்ம வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா அன்பு இருந்தா போதும். அன்பை அழைக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. முழு குடும்பமும் குழந்தைகளோட கடைசி முடிவும் அன்புன்றதால அன்பை கூப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வெளியே போய் 3 பேரையும் பார்த்து, "நாங்க ஒரு மனதா அன்பை அழைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்பு எழுந்து உள்ள போக ஆரம்பிச்சாரு. ஆனா செல்வமும் வெற்றியும் அவர் பின்னாடியே போறாங்க. "நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வர முடியாதுன்னு சொன்னீங்களே" அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க. "நீங்க செல்வத்தையோ வெற்றியோ தேர்வு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் உள்ள வந்திருப்பாங்க. ஆனா நீங்க அன்பை தேர்வு பண்ணினதால அன்பு இருக்கும் இடத்துக்கு செல்வமும் வெற்றியும் தானாகவே வரும்" அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில செல்வமும் முக்கியம், வெற்றியும் முக்கியம். ஆனா அன்பு இருந்தாதான் அதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து சேரும். அதனால அன்பை தேர்வு செய்யுங்கள், அன்பாக வாழுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு என்ன மெசேஜ் புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.